அம்பிகையினுடைய விசேஷமான ஒரு மாதத்திலே ஆடி மாதம் இன்றைய தின அமாவாசை தின சிறப்பு வேள்வி பெரும் சக்திகளாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி சுரூபமாக விளங்கக்கூடிய பத்ரகாளி அம்மனுடைய திருவருள் துணையோடு அஷ்டோத்திர கலச வேள்வியாகப்பட்டது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தர்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை வழிபாடான அம்பிகையினுடைய தேவி வழிபாடு ஆடி அமாவாசை தின சிறப்பு வழிபாடாக இந்த அஷ்டோத்திர கலச வேள்வியிலே வருகை தந்துள்ள பக்தகோடி பெருமக்களுக்கான வேள்வி. படிக்கின்ற மாணவ செல்வம் பாலகானாம் சரஸ்வதி கடாட்சேன வித்யா ஞான வைராக்கிய பாலங்கதா சித்தியர்த்தம் படிக்கின்ற மாணவர்கள் கல்வியிலே நல் மதிப்பெண்கள் எடுக்கவும், திருமணம் ஆகாதவர்கள் விரைவாக திருமணம் நடைபெறவும், திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும், முக்கியமாக அனைவரின் நவக்கிரக தோஷங்களானது ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் ஒவ்வொரு விதமான பலன்கள், அப்படிப்பட்ட நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி சிறப்பு வழிபாடு இன்றைய தின அமாவாசை தினம், அதுவும் ஆடி மாதத்திலே வரக்கூடிய அற்புதமான ஒரு அமாவாசை. அப்படிப்பட்ட வேள்வியிலே நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்யும் பொருட்டு இந்த வேள்வியிலே நிறைவு செய்யக்கூடிய நேரமான மகா பூர்ணாகுதி. பூர்ணாகுதி இந்த யாக வேள்வியிலே எந்த தெய்வத்திற்காக இந்த வேள்வி நடைபெறுகின்றதோ அந்த தெய்வத்திற்குரிய அவிர்வாகம் கொடுக்கக்கூடிய அவிர்வாகம் மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவரும் முன்னோர்களுடைய சாபம் நீங்கவும், பித்ருக்கடன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய சாபங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் விலகி வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான ஒரு வழிபாடு, ஒரு சிறப்பான வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை தினம். அதே நடைபெறக்கூடிய அந்த வேள்வியிலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் இருக்கும். அனைத்தும் நிறைவேற எல்லாம் வல்ல பத்ரகாளி அம்மனை பிரார்த்தனை செய்யும் பொருட்டு இப்பொழுது அவளுக்கான வேள்வி நிறைவு செய்யக்கூடிய மகா பூர்ணாகுதி. அதற்கு முன்னதாக அம்பிகைக்கு வஸ்திராகுதி என்று சொல்லக்கூடிய புடவை சமர்ப்பணம் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக மகா பூர்ணாகுதியானது கொடுக்கப்பட உள்ளது. அனைவரும் மனதார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அம்பாளுக்கு ரொம்ப பிரிதமானது குளவை சத்தம். நல்லா குளவை போட்டு அம்மாவுடைய திருவருளை, இந்த இடத்துல தாயாக இருக்கக்கூடியவள் நமது பத்ரகாளி அம்மன். அப்படிப்பட்ட தாயின் திருவருளை வேண்டி செய்யப்படக்கூடிய வேள்வியிலே இப்பொழுது வஸ்திராகுதி செய்யப்பட உள்ளது.